பங்களாதேஷ்ல இருந்து ஒரே நேரத்துல இந்தியாவுக்குள்ள எந்த ஆவணமும் இல்லாம சட்டவிரோதமா 23 பேர் நுழைஞ்சிருக்காங்க. ஏன் இப்போ உனக்கு எங்க வலிக்குது? ஆமா, எனக்கு எரியதான் செய்யும். ஏன் அப்படின்னா அவங்கள எங்க வச்சு ராணுவம் கைது பண்ணிருக்குன்னா சென்னைக்கு வர ட்ரெயின்ல. அதாவது அவன் இந்தியாக்குள்ள நுழைஞ்சிட்டான், ஆனா சென்னையிலதே வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். வந்தார வாழ வச்ச ஊரு சாவு. பஞ்சம் பொழைக்க வந்தா பிரச்சனை இல்லை, அவன் நாட்டுல பயங்கரவாத செயல் செஞ்சுட்டுல வந்திருக்கான் அப்படின்னு நான் சொல்லல, வங்கதேச கவர்மெண்டே சொல்லுது. 4 நாளைக்கு முன்னாடி மேற்கு வங்க முதல்வர் மம்தா அவர்கள் ஒரு அறிக்கை விட்டாங்க. வங்கதேசத்துல இருந்து யார் யாரெல்லாம் மேற்கு வங்கத்துக்கு வந்து அடைக்கலம் தேடுறாங்களோ அவங்கள பூரா நாங்க ஆதரிப்போம், அவங்களுக்கு வாழ்வு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்திய கவர்மெண்ட் கண்டனம் தெரிவிக்கல. மாறா வங்கதேச கவர்மெண்ட் சொல்லியிருக்கு, மம்தா அவர்கள் இப்படி சொல்லியிருக்க கூடாது, இதனால எங்க நாட்டுல இருக்க பயங்கரவாதிக சமூக விரோதிகளாம் என்ன வேணா எங்க நாட்டுல செஞ்சுட்டு இந்தியாவுக்கு வந்தா நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க, இது எங்க நாட்டோட இறையாண்மையே கேள்விக்குறியாகுது அப்படின்னு சொல்லி இந்திய துணை தூதரகத்திட்ட வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. என்னடி சொல்ற?